இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. காலத்திற்கும் அரசாங்கத்தையே நம்பி இருக்காதீர்கள். மலாய் சமூகத்திற்கு பிரதமர் நினைவுறுத்து. வறுமை காரணமாக கல்வியில் இன்னமும் உதவி தேவைப்பட்டாலும் மலாய்க்காரர்கள் காலத்திற்கும் அரசாங்கத்தையே நம்பி இருக்கக்கூடாது. அரசாங்கமும் காலத்திற்கும் அவர்களுக்கு ஊட்டிவிட்டு கொண்டிருக்க முடியாது என டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவுபடுத்தியுள்ளார். மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் UITM 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நிகழ்வில் பிரதமர் அவ்வாறு கூறினார். அவரின் உரையை துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் வாசித்தார். மலாய் சமூகம் தனது சொந்த காலில் நிற்கும் வரை UITM அவர்களுக்கு உதவி வர வேண்டியது அவசியம். காரணம், மலாய்க்காரர்களுக்கு மற்ற பூர்வ குடியினத்தவரும் பெரும்பாலும் வறுமையான பின்புலத்தை கொண்டிருக்கின்றனர். உரிய உதவிகளை வழங்கி அவர்களை கரை சேர்ப்பது அரசாங்கத்தின் கடமையாகும். எனவே குறிப்பிட்ட நிலையை அடையும் வரை UITM-ம் மலாய்க்காரர்கள் மற்றும் இதர பூமி புத்ராக்களின் கல்வி முன்னேற்றத்தில் தொடர்ந்து பங்காற்றிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் பூமி புத்ராக்களின் அடையாளத்தை தொடர்ந்து கட்டிக்காத்து வருவதற்கும் UITM-க்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். புத்ரஜயாவில் தேசிய தின கொண்டாட்டம், பொது போக்குவரத்தை பயன்படுத்த பொதுமக்களுக்கு வலியுறுத்தல். 67வது தேசிய தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் தங்கள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கவும் விதிகளை கடைபிடிக்கவும் நினைவூட்டப்படுகிறார்கள். நாளை மாலை 6 மணி முதல் பிரதான சாலைகள் மூடப்பட உள்ளதால் பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு புத்ரஜயா காவல்துறை உதவி ஆணையர் ஐடி ஷாம் முகமது அறிவுறுத்தியுள்ளார். நியமிக்கப்பட்ட வாகன நிறுத்துமிடங்களை பயன்படுத்துவதை உறுதி செய்து கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். 1998 பணியாளர்களில் 260 போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே புத்ரஜயா நிறுவனம் மற்றும் பிரசரணாவின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட மொத்தம் 80 பேருந்துகள் இலவசமாக ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் செயல்படும் என்றார். அதே வேளையில் இவ்வாண்டு கொண்டாட்டத்தை சிறப்பிக்கும் வகையில் நீட் டாக்ஸி சேவையும் 5 இடங்களில் பயன்பாட்டுக்கு கிடைக்கும் என்பதையும் அவர் கூறினார். விதிமுறையை மீறியது நீங்கள், விளைவை அனுபவித்துதான் ஆக வேண்டும். முஹிதனுக்கு அன்வார் பதில். பெரிகத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதன் யாசின் மீதான தேச நிந்தனை குற்றச்சாட்டுக்கும் அரசாங்கத்திற்கும் தொடர்பு இல்லை என மீண்டும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பஹாங் அரண்மனை செய்த போலீஸ் புகாரின் அடிப்படையிலேயே முஹிதன் மீது விசாரணை தொடங்கியது. இதில் அரசாங்கம் எங்கிருந்து மூக்கை நுழைத்தது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேள்வி எழுப்பினர். விதிமுறைகளை மீறியது நீங்கள், தவறாக பேசியது நீங்கள், ஆக அவற்றுக்கான விளைவையும் நீங்கள் தானே சந்திக்க வேண்டும் என முஹிதனை மேற்கோள் காட்டி அன்வார் பேசினார். அவ்விவகாரத்தை அரசியலாக்க வேண்டும், நீதிமன்றத்திடமே விட்டுவிடுங்கள் என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அன்வார் பதிலளித்தார். முஹிதன் மீது தேச நிந்தனை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதன் பின்னணியில் புத்ரஜயா இல்லை என ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளர் ஃபாமி ஃபாட்சல் நேற்று தெளிவுபடுத்தியிருந்தார். கடந்த ஆண்டு கெடா மந்திரி பெசா டாக்டர் ஸ்ரீ சனசி நூர் மீது ஸ்லாங்கூர் அரண்மனை செய்த போலீஸ் புகாரை போன்றதே இந்த முஹிதின் விவகாரமும் என ஃபாமி கூறினார். கிளந்தான் நெங்கிரி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிந்தனைக்குரிய கருத்தை வெளியிட்டதாக தம் மீது கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை முன்னாள் பிரதமருமான முஹிதின் மறுத்து விசாரணை கோரியுள்ளார். மஸ்ஜித் இந்திகாவில் நில அமிழ்வு ஏற்பட்ட இடத்தில் ராஜா போமோவுக்கு என்ன வேலை? விசாரணைக்கு அழைக்கும் கூட்டரசு பிரதேச முஃப்தி அலுவலகம். பிரபல மலாய் மாந்திரிகர் என தன்னை அழைத்துக் கொள்ளும் ராஜா போமோ இப்ராஹிம் மாட்ஜினுக்கு கூட்டரசு பிரதேச முஃப்தி அலுவலகம் சம்மன் அனுப்பவுள்ளது. தலைநகர் மஸ்ஜித் இந்திகாவில் இந்தியாவை சேர்ந்த குடும்ப மாது நில அமிழ்வில் சிக்கி காணாமல் போன இடத்தில் நேற்று மாந்திரிக சடங்குகளை செய்ததன் பேரில் அவரிடம் விளக்கம் பெறப்படவிருக்கின்றது. ராஜா போமோவின் அச்செயல் மக்கள் மத்தியில் குறிப்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. அதோடு இஸ்லாத்தை பற்றி தவறான எண்ணத்தை உருவாக்கிவிடும் சாத்தியத்தையும் கொண்டிருப்பதாக இஸ்லாமிய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் நைம் முக்தார் தெரிவித்தார். ஏற்கனவே அதுபோன்ற மாந்திரிக சடங்குகள் சர்ச்சையில் சிக்கியவர் என்பதால் 1997 ஷரியா குற்ற நடைமுறை சட்டத்தின் கீழ் அவர் கண்காணிக்கப்பட்டு வருகிறார். இந்நிலையில் மஸ்ஜித் இந்திகா சம்பவத்திலும் தேவையில்லாமல் அவர் பிரவேசித்திருப்பதாக அமைச்சர் சொன்னார். ராஜா போமோ இப்ராஹிம் மாட்சேன் நேற்று சம்பவ இடத்திற்கு சென்று தண்ணீரை தெளித்து ஏதோ சாங்கியத்தில் ஈடுபட்ட வீடியோக்கள் வைரலாகின. பேராக்கில் உள்ள நீர்வீழ்ச்சி ஒன்றின் அடியில் இருந்து கொண்டு வந்த பிரத்யேக நீர் என அவர் அதனை கூறிக்கொண்டார்.
அவரின் அந்நடவடிக்கை பெரும்பாலான நெட்டிசன்களை முகம் சுளிக்க வைத்தது. கோலாகலமாக தொடங்கிய பாரிஸ் பாராலிம்பிக் போட்டி 549 தங்க பதக்கங்களுக்கு போட்டியாளர்கள் குறி. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் முடிவடைந்து 3 வாரங்கள் ஆன நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக தொடங்கியுள்ளன. பாரிஸில் இன்று அதிகாலை அதன் தொடக்க விழா ஒலிம்பிக் போட்டிக்கு எந்த விதத்திலும் குறையாமல் விமர்சையாக நடைபெற்றது. ஒலிம்பிக் போட்டியைப் போலவே பாராலிம்பிக் போட்டியின் தொடக்க விழாவும் அதன் முறையாக அரங்கிற்கு வெளியே நடந்தேறியது. தொடக்க விழா அணிவகுப்பில் மலேசியா 94வது நாடாக நுழைந்தது. 24 தேசிய வீரர்கள் அதில் பங்கேற்றனர். இம்முறை உலகம் முழுவதிலும் இருந்து 4400 வீரர் வீராங்கனைகள் 22 வகையான போட்டிகளில் 549 தங்கப் பதக்கங்களுக்கு போட்டியிடுகின்றனர். மலேசிய சார்பில் 30 விளையாட்டாளர்கள் பாராலிம்பிக்கில் பங்கேற்கின்றனர். 4 தங்கப் பதக்கங்களை வெல்லும் இலக்கோடு அவர்கள் பாரிஸ் சென்றுள்ளனர். பாராலிம்பிக் வரலாற்றில் மலேசியா இதுவரை மொத்தம் 6 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்க கனவு நிறைவேறாத நிலையில் மலேசியர்கள் பாராலிம்பிக்கில் சாதிப்பார்கள் என நம்புவோம். இந்த 17வது பாராலிம்பிக் போட்டிகள் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெறும். மடானி வீடமைப்பு திட்டங்கள் மக்களின் வாழ்க்கைக்கான வசதிகளையும் அடிப்படை வசதிகளையும் கொண்டிருத்தல் வேண்டும். பிரதமர் வலியுறுத்து. மடானி புதிய வீடமைப்பு திட்டங்களின் கட்டுமானங்களுக்கான நிபந்தனைகள் வசதிப்படும் வாழ்க்கை, பசுமையான வாழ்விடம், பொழுதுபோக்கு இடங்கள், வசதி உள்கட்டமைப்புகள் ஆகியவற்றை உட்படுத்தி இருக்க வேண்டும். பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனை தெரிவித்துள்ளார். வசதி உள்கட்டமைப்பு என்பது மடானி உணவங்காடி நிலையங்களையும் உட்படுத்தியது என அவர் சொன்னார். குறைந்த அல்லது நடுத்தர வருமானம் பெறும் தரப்பினருக்கான மடானி வீடுகள் போதிய வசதிகளை கொண்டிருத்தல் வேண்டும். பெரிய அளவில் இல்லை என்றாலும் சிறிய அளவிலாவது விளையாட்டு பூங்காக்கள், கால்பந்து மைதானம் போன்றவை அக்குடியிருப்புகளில் அமைக்கப்பட வேண்டும். பசுமையான இடங்களோடு சிறிய சமூக மண்டபம், சுறா மற்றும் வழிபாட்டு இடங்கள் உள்ளிட்டவையும் இருக்க வேண்டும். நில மேம்பாட்டாளர்களுக்கு நிபந்தனையாக விதிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் சொன்னார். கோலாலம்பூர் தாமண்டேசாவில் மடானி சூர்யா குடியிருப்பின் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்ற போது டாக்டர் ஸ்ரீ அன்வார் அவ்வாறு கூறினார். 0.99 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மாசிங் குழுமத்தால் மேம்படுத்தப்படவிருக்கும் இந்த மடானி சூர்யா அடுக்குமாடி குடியிருப்பு 2 கட்டட தொகுதிகளாக மொத்தம் 800 வீடுகளை கொண்டிருக்கும். ஒவ்வொரு வீடும் தலா 800 சதுரடியில் 2 லட்சம் ரிங்கிட் விலையில் விற்கப்படவிருக்கின்றது. பெந்தோங்கில் கடை ஊழியர் மீது இருவர் தாக்குதல், வைரலாகும் காணொலி. நோக்கமின்றி பெந்தோங்கில் கடை ஊழியரை இருவர் தாக்கியதாக நம்பப்படும் காணொலி பதிவு ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது. எக்ஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் 2 நிமிடம் 2 வினாடிகள் காணொலியில் அந்த சம்பவம் இரவில் நடந்தேறியது என்பதை அறிய முடிகிறது. அந்த கடையின் ஊழியரை அணுகிய இருவரும் வெள்ளை நிறத்தில் சட்டை அணிந்திருந்த நிலையில் ஒருவர் தலைக்கவசம் அணிந்திருந்தார். இந்நிலையில் தலைக்கவசம் அணிந்த அந்த ஆடவர் கோபத்துடன் கடை ஊழியரை அடிக்கும் காட்சிகளை காண முடிகிறது. இதனிடையே இந்த சம்பவம் குறித்து எந்த புகாரும் இதுவரை கிடைக்கவில்லை என பெந்தோங் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜைஹா முகமது கஹார் உறுதிப்படுத்தினார். செலாயாங் பாருவில் வாடிக்கையாளர் போல் நகை கடைக்குள் புகுந்த பெண் தங்க சங்கிலிகளுடன் ஓட்டம். ஸ்லாங்கூர் பத்திகேவ் செலாயாங் பாருவில் நகைக்கடை ஒன்றிலிருந்து 2 தங்க சங்கிலிகளை திருடி கொண்டு ஓடிய பெண்ணை போலீஸ் தேடுகிறது. நகைகளை வாங்குவது போல் கடைக்குள் நுழைந்தவர் தங்க சங்கிலிகளை திருடி கொண்டு வெளியில் காத்திருந்த டொயோட்டா யாரிஸ் காரில் ஓட்டம் பிடிப்பது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த வீடியோ சமூக ஊடகங்களிலும் வைரலானது. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவம் குறித்து கடை உரிமையாளரான 32 வயது ஆடவரும் புகார் செய்துள்ளார். அதன் அடிப்படையில் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ள கொம்பாக் போலீஸ் தகவல் தெரிந்து பொதுமக்களின் உதவியையும் நாடியுள்ளது. ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவை பாதுகாப்பற்ற பகுதியாக அறிவிக்க இன்னும் நேரம் வரவில்லை. ஐஜிபி தான் ஸ்ரீ ரசருடின். ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவை பாதுகாப்பற்ற பகுதியாக அறிவிக்க இன்னும் நேரம் வரவில்லை என தேசிய காவல்துறை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்தார். அவ்வாறு செய்ய இந்த சம்பவத்தை பேரிடராக அறிவிக்க காவல்துறை தேசிய பாதுகாப்பு மன்றத்திடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றார் அவர். இது பேரிடர் அல்ல, ஆனால் காவல்துறையினர் உட்பட தீயணைப்பு துறையினரும் அது தொடர்பான மற்ற துறையினரும் இச்சம்பவத்தை பேரிடராக கருதி பணிகளை செய்து வருவதாக கூறினர். அடுத்தடுத்த நில அமிழ்வு சம்பவங்கள் நிகழ்ந்த நிலையில்
ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் இருந்து ஜாலான் ராஜா லாவுட் வரையிலான 1.4 மீட்டர் சாலை மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட சாலை மட்டுமே மூடப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளுக்கும் அவ்வாறு செய்ய உத்தரவு பிறப்பிக்கவில்லை. வணிகம் நிறுத்தப்படவில்லை. பரிவர்த்தனைகள் வழக்கம் போல் நடந்து வருகின்றன என்றும் அவர் கூறினார். கழிவுநீர் குழாய்களுக்கான பாதை சுமார் 50 முதல் 70 மீட்டர்கள் மட்டுமே உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மலாக்காவில் 19 மைலோ பொட்டலங்கள் திருடிய தம்பதிகள் 28 நாள் சிறை தண்டனையும் 3000 ரிங்கிட் அபராதமும் விதிப்பு. கடந்த ஜூலை மாதம் மலாக்கா ஆயர்கேரோ பல்பொருள் அங்காடியில் 19 மைலோ பொட்டலங்களை திருடிய குற்றச்சாட்டை தம்பதியினர் ஒப்புக்கொண்டனர். குற்றம் சாட்டப்பட்ட 34 மற்றும் 38 வயதான அவ்விருவரும் கடந்த ஜூலை 16ஆம் தேதி 493 ரிங்கிட் 57 சென்ட் மதிப்புள்ள 2 கிலோ மைலோவின் 11 பொட்டலங்களை திருடியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் மீண்டும் அதே அங்காடியில் 358 ரிங்கிட் 96 சென்ட் மதிப்புள்ள 2 கிலோ மைலோவின் 8 பொட்டலங்களை திருடிய குற்றத்தையும் ஒப்புக்கொண்டார். முன்னதாக குற்றம் சாட்டப்பட்டவரை பிரதிநிதித்த வழக்கறிஞர் முகமது நூர் அசாமின் தாயாருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை செலவுகளை ஈடுகட்ட பணம் பெறவே இக்குற்றத்தை செய்ததாக வாதிட்டார். அதே வேளையில் இந்த தம்பதிக்கு 5 குழந்தைகள் உள்ள நிலையில் இருவர் ஊனமுற்றவர்கள், தந்தை பர்கர் விற்பவர், தாய் மசாஜ் செய்பவராக பணியாற்றி வருவதையும் வழக்கறிஞர் சுட்டிக்காட்டி தண்டனையை குறைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு 28 நாட்கள் சிறை தண்டனையும் 3000 ரிங்கிட் அபராதமும் விதித்து நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. கெடாவில் கார் கழுவும் கடை பணியாளர் படுகொலை, சகோதரர்கள் உட்பட 3 மீது குற்றச்சாட்டு. கார் கழுவும் கடை ஒன்றின் பணியாளரை கொலை செய்ததாக 2 சகோதரர்கள் உள்ளிட்ட 3 ஆடவர்கள் இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி அக்குற்றத்தை புரிந்ததாக 36 வயது வி மாதவன், 27 வயது வி நவீன்குமார், 31 வயது ஆர் புவனேஸ்வரன் மீது சுங்கை பட்டாணி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. அம்மூவரும் இன்னமும் பிடிபடாமல் வெளியில் இருக்கும். மேலும் 2 சந்தேக நபர்களுடன் சேர்ந்து 28 வயது எஸ் நரேந்திரனை கொலை செய்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. ஆகஸ்ட் 15இல் தாமன் பெடோங் ஜெயா ஸ்னோ கார்வாஷ் கடையில் அதிகாலை 2:15 மணிக்கும் 2:30 மணிக்கும் இடைப்பட்ட காலத்தில் அக்கொலை நிகழ்ந்துள்ளது. கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12 பிரம்படிகளும் விதிக்கப்படலாம். குற்றம் சாட்டப்பட்ட 3 நீதிமன்றம் ஜாமீன் வழங்கவில்லை. இவ்வேளையில் சுங்கை பட்டாணி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அம்மூவர் மீதும் மற்றொரு குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. அதே நாளன்று பெடோங் கம்பங் தோ பவாங்கில் காலி இடத்தில் வைத்து 29 வயது ஜே தினேஷ் எனும் பாதுகாவலருக்கு காயம் விளைவித்ததாக அக்குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அக்குற்றத்திற்கு அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறையுடன் அபராதம் அல்லது பிரம்படி விதிக்கப்படலாம். பிரிட்டனுக்கு கேனபிஸ் கடத்தல் கைதான 378 பேரில் கால்வாசி பேர் மலேசியர்கள். இவ்வாண்டு பிரிட்டனுக்கு கேனபிஸ் வகை போதைப் பொருளை கடத்த முயன்றதன் பேரில் கைதான பயணிகளில் கிட்டத்தட்ட கால்வாசி பேர் மலேசியர்கள் ஆவர். மலேசியாவுக்கான பிரிட்டன் உயர் ஆணையம் இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. ஜனவரி 1 முதல் ஆகஸ்ட் 12 வரை ஆகாய மார்க்கமாக பிரிட்டனுக்கு கேனபிஸை கடத்த முயன்ற 378 பேர் அந்நாட்டு விமான நிலையங்களில் வைத்து கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 93 பேர் மலேசியர்கள் ஆவர். இதன் மூலம் பிரிட்டனர்களுக்கு அடுத்து மிக அதிகமாக கைதானவர்களாக மலேசியர்கள் விளங்குகின்றனர். பிரிட்டன் விமான நிலையங்களில் இவ்வாண்டு இதுவரையில் மட்டும் மொத்தம் 15 டன் கேனபிஸ் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்டவற்றை விட 3 மடங்கு அதிகமாகும். கேனபிஸ் போதைப் பொருளுடன் சிக்கும் பயணிகளுக்கு பிரிட்டன் நாட்டு சட்டத்திட்டத்தின்படி அபராதங்களோடு சிறை தண்டனையும் விதிக்கப்படும். கேனபிஸ் இறக்குமதிக்கு அதிகபட்சமாக 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். எனவே அச்செயலில் ஈடுபடும் முன் வரப்போகும் ஆபத்தை நன்குணர்ந்து செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.